டேய் போதுண்டா, உயிர் போற மாதிரி இருக்குடா. சேட்டு பையன் விளாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் எம்ஜிஎம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இது வந்து பார்ட் டூல பார்த்தீங்கன்னா நானும் ஒய்ஃபை ரெயின் டைஸ் ஆடி இருந்தோம். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகல வாங்க ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொன்னாங்க. ஸ்விம்மிங் பூல் போனோம் கைஸ். உண்மையாக சொன்னோன்னா வேற லெவலில் இருந்தது ஸ்விம்மிங் பூல். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் இவங்க பண்ணுற காமெடி இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக கிளம்பும்போது தான் இந்த சுனாமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நல்லா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நாங்கள் கிளம்பும்போது தான் ஸ்டார்ட் பண்ணீங்களான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரொம்ப ஆள் தான். சரி, ஏதோ பசிக்குது போலன்னு சொல்லி நம்ம அங்கேயே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல கேன்டீன் இருந்தது. சரி, இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்றாங்களே, நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு தோசை தான் நான் ஆர்டர் பண்ணேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து சாப்பிடுவேன். சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம குழந்தைக்கு கொடுப்பேன். சரி, நானும் இது போல் வந்து தோசை ஆர்டர் பண்ணி சரி ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கரண்ட்கோ கொடுத்துட்டேன். அவனும் நல்லா தோசை நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒய்ஃப்னா எல்லாரும் சொல்கிறாங்க பசிக்குதுன்னு சொல்லி நல்ல ஹோட்டலில் விடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் வந்து ஒரு ஹோட்டல் பார்த்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே ரெடி ஆகலன்னு சொல்லிட்டாங்க. 6 o'clock தான் ரெடி ஆகணும். நாங்கள் 5:30 போயிட்டோம். சரி, வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இருட்டுன்னு சூப்பராக இருந்தது. நானும் பார்த்தேன் என்ஜாய் பண்ணிட்டே போகலான்னு சொல்லி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே காரை வந்து ஸ்லோவாக ஓட்டினே வந்தோம் கைஸ். உண்மையாக சொன்னால் கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பக்கம் திருவசந்தமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவைலபிள் இருக்கும். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட்னால வந்து எப்போவுமே நம்ம போனாலும் சாப்பாடுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி இட்லி தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா எல்லாமே வர லேட் ஆகும் சொல்லி ஃபர்ஸ்ட் இட்லி ஆர்டர் பண்ணோம். ஒரு பிளேட் இட்லி தான் ஆர்டர் பண்ணோம். அதுக்கு பார்க்கறதுக்குள்ள 2 நிமிஷத்துல இட்லி காலி ஆயிடுச்சு. என்னடா வரகாச்சு கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இவங்க இருந்த பசியில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துல பிளேட் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை எல்லாமே வந்துச்சு. ஆமா கைஸ், வந்தோடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெல்த் கட்டிட்டாங்க. ஏன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனது தான். அது கடிச்சிடாத. நானும் செம்மையாக சாப்பிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து தைப்பூரி ஆர்டர் பண்ணாங்க, பானிபூரி ஆர்டர் பண்ணாங்க. எங்கே போனாலும் இந்த தைப்பூரி பானிபூரி மட்டும் இவங்க விட மாட்டாங்க. இவங்க ஹாப்பிக்காக என்ன வேணா பண்ணுவேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் ஆர்டர் பண்ணேன். நான் வந்து தோசையில் ஃபுல்லாக அவ்வளோ சொல்லி பரோட்டா எனக்காக தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இவங்க இருக்காங்களே, வெக்கம் கட்டுறீங்களா? இதுக்கு இருக்கிற வெள்ளைங்கிலி மாதிரி பரோட்டா வந்தோடனே எல்லாரும் கை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இப்படியோ நான் அச்சு பூச்சி ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட்டேன் கைஸ். உண்மையாக சொல்லலாம் வேற லெவலில் இருந்தது. இதோட நம்ம விளாக்ஸ் எம்ஜிஎம் விளாக்ஸ் முடியுது கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க.